எஸ். வெரி குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்கள்? சௌக்கியமா? ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திச்சிருக்கோம். உங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லபடி பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா குவிக் குவிக் ரீகேப் பண்ணிட்டு நம்ம ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ குவிக் ரீகேப்னா இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நம்ம அதில் ஸ்வானிக்ஸில் கற்றுக்கிட்டு இருக்கோமோ இது எல்லாமே நான் இங்கே போர்டில் எழுதியிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அது எல்லாமே ரீகேப் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன புதுசா கத்துக்க போறோம் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரைட். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இது எல்லாமே சிங்கிள் சவுண்ட்ஸ் பார்த்தோம். ஸ், அ, ட், இ, ப, இன். இது எல்லாத்துக்குமே நான் ஆக்ஷன்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸ், அ, ட், இ, பனா பீகாக் மாதிரி நம்ம இப்படி கை வச்சு பண்ணோம். ஆல்ரைட். ஓகே. அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், இது பார்த்தோம். ரெண்டுமே வந்து க, சியும் சரி கேயும் சரி, ரெண்டு பேருமே வந்து க க க க க தான் சத்தம் போடும். எப்படி ஒரு குழந்தை ஒரு பொம்மைக்கு ரெண்டு குழந்தைங்களும் சேர்ந்து ஒரே பொம்மை தான் எனக்கு வேணும்னு சண்டை போடுற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே எனக்கு க சவுண்ட் தான் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த ரூல் ஞாபகம் இருக்கா? நம்ம சி டேக்ஸ் a or a and k takes k, கே டேக்ஸ் ஐஎன்இ அப்படின்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இந்த டயக்ராம் மூலியமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். சி வந்து a or a, அதாவது ஏ ஓ யூ. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கப், அப்போ கக்கு அப்புறம் என்ன ஒலி கேட்டது? அ அ அம்பர்லா யூவோட ஒலி கேட்டது. அதனால நம்ம சி தான் எழுதுவோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க கிட், அப்புறம் கக்கு அப்புறம் என்ன ஒலி கேட்டது? இ இ இ ஐயோட ஒலி கேட்டது. அதனால நம்ம கே தான் எழுதுவோம். இந்த ரூல் ஞாபகம் இருக்கா? நான் சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஸோ நம்ம சிகே என்ற ஸ்பெல்லிங் ரூல் பார்த்தோம், எந்த க எப்போ எழுதுதுன்னு. ஓகே ரைட். ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். ரெண்டு பேருமே வந்து க க க அப்படின்னு சத்தம் போடும். ஸோ பட் ஆக்ஷன்ஸ் ரெண்டு பேருக்குமே வேற வேற. இந்த கக்கு வந்து இந்த மாதிரி பூனைக்கு மீச இருக்கிற மாதிரி பண்ணுவோம். இந்த கக்கு பாக்ஸிங் மாதிரி கிக் பண்ற ஆக்ஷன். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் வாவல், ஒரு இதுக்கு பெயர் வந்து இ, அதோட சவுண்ட் வந்து எ எ எ. ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் நான் உங்களுக்கு அதோட பெயரும் சொல்லி கொடுத்துருந்தேன், அதோட சவுண்டும் சொல்லி கொடுத்துருந்தேன், அதோட ஆக்ஷனும் சொல்லி கொடுத்துருந்தேன். கரெக்டா? அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் இது வந்து இது வந்து சொல்லக்கூடாது, மே சொல்லக்கூடாது, அண்ட். ஓகே, இதுதான் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் இது வந்து க க க ஓ ஓ அ அ யூவ வந்து அ அ அ அப்படி சொல்லுவோம். ப ப பே சொல்லக்கூடாது, ப ப ப. ஸோ இந்த வேர்ட்ஸ் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா இந்த ஒவ்வொரு சவுண்டுமே என்ன லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் இருக்கோ நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பன்னு எழுதணும்னா ப அ பன், இந்த மூணு ஒலியும் சேர்ந்து என்னால அந்த வேர்டு பன்னு எழுத முடியும். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறமா இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதில் ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த எல்லா ஒலியும் கம்ப்ளீட் பண்ணதுனால குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் எஸ்ஹெச். எஸ்ஹெச்னா ரெண்டு பேருமே சேர்ந்து, இது தனித்தனி ஒலியா தனியா பார்க்கும்போது எஸ்ஸோட ஒலி வந்து ஸ், ஹெச்சோட ஒலி வந்து ஹ. பட் எஸ்ஹெச் வந்து ரெண்டுமே சேர்ந்து வந்தா அது ஒரு தனியான ஒலி கொடுக்கறதுனால நம்ம அதுக்கு பெயர் வந்து டயக்ராஃப்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டயக்ராஃப்னு சொல்லுவோம். ஸோ அந்த டயக்ராஃப் எப்படி பண்ணும் உங்களுக்கு? சஹ அப்படின்னு தனியா குரல் கேட்கறதில்ல, உங்களுக்கு என்ன கேக்குது? ச சொல்லக்கூடாது மக்களே, சொல்லணும். ஓகே பிள்ளைகளே, ஞாபகம் இருக்கட்டும், தான் சொல்லணும். ஸோ எப்படின்னா இப்ப நம்ம இதை படிக்கும் போது இங்க பாருங்க, இப்ப நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை நம்ம தனித்தனியா படிச்சோம்னா சஹ ஆப்ப சஹ ஆப்பன்னு வரும், தப்பு. அதனாலதான் இதை வந்து ஒரே டயக்ராஃப்னா சேர்ந்து படிக்கணும்.
இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி டெனோட் பண்ணிட்டா அது நம்மளுக்கு தெரிஞ்சிரும், அது டயக்ராஃப். ஸோ நான் எஸ்ஹெச் எப்பெல்லாம் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அதை ஷுன்னு தான் படிக்கணும். ஷ் ஆப் ஷாப். ஸோ ஷுன்றது முன்னையும் வரலாம், ஒரு வார்த்தைக்கு முன்பையும் வரலாம், பின்னாடியும் பின்பும் வரலாம். ட இஷ், இங்க ட ஏ ஷ், டிஷ். கரெக்டா? ஆல்ரைட். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் டயக்ராஃப். ஸோ இது சிங்கிள் சவுண்ட்ஸ் பார்த்துருந்தோம், டயக்ராஃப் எஸ்ஹெச் பார்த்துருந்தோம். அதோட வேர்ட்ஸ் நிறைய உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஷெட்டு, ஷெல்ஃபு, ஆஷு, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். உங்க எல்லாருமே நோட்ஸ் இருந்தா ரீகேப் பண்ணுங்க வீட்டுக்கு போயிட்டு. அப்புறம் இந்த ரூல் நான் இப்போ ஸ்க அண்ட் க பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஏ டு ஜெட் உள்ள எல்லா சவுண்ட்ஸும் இன்னைக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண போறோம். ஏன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன சவுண்ட்ஸ், இப்போ இதை தவிர்த்து இது கிரேட் லெவல் 1, இது வந்து ஐ மீன் குரூப் 1, குரூப் 2, இது குரூப் 3. இந்த 1 2 3 குரூப்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த லெவல் தான் நம்ம பார்த்தோம், அதுல நம்ம டயக்ராஃப் பார்த்தோம், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டா? இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்பவே கேட்டுக்கோங்க. பிகாஸ் நான் வந்து வேற சிங்கிள் சவுண்ட்ஸ் என்னெல்லாம் இன்னைக்கு பாக்கி இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ரெடியா? ஆல்ரைட். ஸோ நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த சிங்கிள் சவுண்ட்ஸ்ல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் ப்ரொசீட். யா, பார்க்கலாமா? சிங்கிள் சவுண்ட்ஸ் மற்றது என்னெல்லாம் பாக்கி இருக்கோ நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, இன்னைக்கு பார்க்க போற சவுண்ட் ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து இத ஜேன் பெயர். இதோட பெயர் உங்க எல்லாருக்குமே தெரியும், அதோட பெயர் வந்து ஜே. ஆனா இதோட ஒலி வந்து ஜ ஜ ஜ. ஸோ இதோட ஆக்ஷன் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, ஜக்லர்ஸ் பார்த்திருப்பீங்களா? ஜக்லர், ஜக்லர்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜக்லர்னா இப்போ இந்த ரெண்டு பென் இருக்கு, பால்னு நினைச்சுக்கோங்க. நீங்க ஜக்லர் பாத்தீங்கன்னா இதை தூக்கி போடும் போது ரெண்டுமே சேர்ந்து அது 2 3 4 கூட இருக்கும், எல்லாமே இப்படி பிரட்டி பிரட்டி எல்லாம் விளையாடுவாங்க. ஸோ அவங்களதான் ஜக்லர் சொன்ன பாருங்க. எனக்கு பிடிக்க வரல, ஏன்? ஏன்னா நான் ஜக்லர் கிடையாது. ஆல்ரைட். ஸோ எஸ், ஸோ ஜக்லர்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் 5 6 பால் வச்சிருப்பாங்க, கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணி அப்படியே அழகா அதை பிடிப்பாங்க. ஆல்ரைட். ஸோ ஜ அக்லர், அது உங்களால எழுத முடியும், எழுதுங்க பார்க்கலாம். இப்போ ஜன்றதுன்னா ஜே தான் அதை எழுதணும். அ அம்பர்லாவோட யூவோட சத்தம் தான் அ. க என்ற ஒலி உங்களுக்கு தெரியும். ஜக் எழுதுங்க கிளர், திருப்பி ஒரு க எழுதி ல அ ழ். நான் எழுதி காமிக்கட்டுமா? எல்லோரும் இப்படி எழுதுனீங்களா? ஜ அ க, ஜக். ஓகே, ஜக். கிளர், ஜக்லர், கிள ஜிஎல். இது வந்து ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து வந்திருக்கு, கான்சனன்ட் பிளெண்ட் இருக்கீங்க. க ல் கிள அர் அ அ ர். படிச்சோம் இல்லையா? ஸோ ஆர் கண்ட்ரோல் வேர்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. லர், ஜக்லர். பாருங்க, இத்தனை பெரிய வார்த்தை உங்களால டீகோட் பண்ணி எழுத முடியும். நான் டிக்டேஷன் வேர்ட் பண்ணி உங்களுக்கு நீங்க எழுதுனீங்கன்னா அதுக்கு பெயர் என்ன? டீகோட். நீங்க அந்த வேர்டுல எத்தனை ஒலி இருக்கோ அதை டீகோட் பண்ணி உங்களால படிக்க முடியுது. ஆமாம் இல்லையா? கரெக்டா? ஆல்ரைட். ஸோ ஜக்லர் என்ற வேர்டு நீங்க படிப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஜேர்ல ஆரம்பிக்கிற எல்லா வேர்ட்ஸும் நம்ம இப்போ பார்க்கலாமா? ஆல்ரைட். ஜேர்ல ஆரம்பிக்க வேர்ட்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் என் ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டுமா? ஆல்ரைட். ஓகே, நான் என் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அப்போ நீங்க தான் இப்போ கூட்டி வாசிக்கணும். ஓகே, எல்லா யாருமே இந்த வந்து ஜேயுஜிஜிஎல்இஆர் அப்படி மனப்பாடம் பண்ண தேவையில்லை ஸ்பெல்லிங்ஸ். நம்ம எல்லோரும் என்ன பண்ண போறோம்? எல்லோரும் கூட்டி வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? இப்ப நம்ம ஜ வேர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணட்டுமா? பாருங்க, என்ன வேர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்? ஜ ஜ. இது பாருங்க, கூட்டி படிங்க, எல்லோரும் கூட்டி படிக்கணும். பிள்ளைகளே, கூட்டி படிங்கள். உங்களுக்கு நான் டைம் கொடுக்கிறேன், நீங்கள் கூட்டி படிக்கவும்.
படிச்சீங்களா? வாசிச்சுட்டீங்களா? ஜ ஆம். ம சொல்லக்கூடாது. ஜ ஆம். ஜாம். எல்லோரும் கூட்டுனீங்களா? வெரி குட், வெரி குட். யாரும் போனிக்ஸ் கிளாஸ்ல ஜேஎம் அப்படி ஜாம்னு தயவு செய்து வாசிக்காதீர்கள். எல்லோரும் ஜ ஆம் ஒளியை சொல்லுங்கள் அண்ட் வாசிங்கள். வெரி குட். அடுத்ததாக பாருங்க. ஜ எட் ஜெட். ஜ எட் ஜெட். எல்லோரும் எழுதும் போது ஜ ஜெட் அப்படி சொல்லி தான் எழுதணும். யாரும் ஜேஇடி ஜெட் அப்படி எழுதக்கூடாது. ஜ அம்பர் ஜம்பர். ஜ ஆ அம்பர்லாவோட ஜம்பர் சூட் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்களே ஜம்பர் சூட் போடுறது. ஜ அம்பர் ஜம்பர். ஓகே ரைட். அடுத்ததாக பாருங்க. ஜ ஆக ஜாக். ஜ ஆக ஜாக். ஜ அக ஜக். ஜ ஜக் ஜக் அப்படி கூட்டி படிக்கணும். ஜ ஆக். இங்க பாருங்க. இங்க க க ரெண்டு சி ரெண்டு கவும் வந்திருக்கு. இதுவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எப்போ எந்த க எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஜ ஆக்கெட். இங்க ஏ வந்து அதோட ஒலி சொன்னதுனால நீங்க சி அண்ட் கே ரெண்டுமே எழுதுவீங்க. ஜாக்கெட். அப்ப இங்க வந்து ஜாக்கெட் அப்படின்னு படிக்கணும். ஜ ஆப் ஜாப். எப்படி வாசிக்கணும் இதை? ஜ ஆப் ஜாப். வெரி குட். அடுத்ததாக பாருங்க. ஜ அம்ப ஜம்ப். ஜ அம்ப ஜம்ப். 4 ஒலி இருக்கு. நல்ல ஜ எந்தெந்த ஒலி? ஜ ஜேயோட ஒலி, யூவோட ஒலி, மா இல்ல, எம்மோட ஒலி, ப ப ப ப சொல்லக்கூடாது. ப ஜம்ப். அதனால ப ஜம்பா இல்ல ஜம்ப். ஓகே வெரி குட். அடுத்ததாக என்னது? ஜ அஸ்ட் ஜஸ்ட். ஜ அஸ்ட் ஜஸ்ட். வெரி குட். இப்போது நம்ம ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு நம்ம அடுத்ததாக வேற என்ன ஒலி பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ நம்ம எல்லாரும் ஜேர்ல நிறைய வேர்ட்ஸ் பாத்தீங்களா? எல்லா மக்களுக்கு படிக்க முடிஞ்சுதா? எல்லா பிள்ளைங்களுக்கும் படிக்க முடிஞ்சுதா? எஸ். உங்களால வாசிக்க முடிஞ்சுதா? கூட்டி வாசிக்க முடிஞ்சுதா? எஸ். நான் நம்புறேன் உங்க எல்லோருக்கும் இப்போ என்னென்ன சவுண்ட்ஸ் நான் ரீகேப் பண்ணணும் பிளஸ் நம்ம என்ன இப்போ புதுசா கத்துக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாமே நீங்க சவுண்ட் போட்டு படிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வந்து இத வீன்னு சொல்லுவோம். அதோட சவுண்ட் வந்து வ. என்னது? வ வ. ஓகே. அதே மாதிரி இத வந்து டபிள்யூன்னு நம்ம சொல்லுவோம். அதோட சவுண்ட் வந்து உவ உவ. இதோட ஆக்ஷன் வந்து கையில ஒரு விக்டரி மாதிரி காமிச்சிட்டு வு வு வு. இதோட ஆக்ஷன் வந்து உவ உவ உவ. ஓகேங்களா? அப்ப இங்க வந்து நம்ம எழுதலாம். இப்ப இது பாருங்க. இப்ப இது ரெண்டுமே படிக்கிறதுக்கு இது வெண்ட் வெண்ட். இது வெண்ட். கொஞ்சம் தான் வித்தியாசம் வருது பாருங்க. வெண்ட். இது வந்து எவாய் பாருங்க. இத சொல்லும் போது வெண்ட் வெண்ட். இது பாருங்க வெண்ட். என் வாய் எப்படி போச்சு? வெண்ட். அப்படிதான் ப்ரொனன்சியேஷன் பார்க்கணும். இதை வந்து நம்ம வெண்ட் அப்படி படிக்கிறது இல்லை. இதை வந்து அப்படி சொல்லும் போது வெண்ட். இது வந்து வெண்ட் வெண்ட். பாத்தீங்களா? நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இப்படிதான் வந்து உச்சாரணம். உங்களுக்கு ஸ்லைட்டா உங்களுக்கு இப்ப மைக்ல கேட்கும் போது மேபி வித்தியாசம் தெரியுதா இல்லையா? பட் என் வாயால உங்களால அந்த ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இது பாருங்க. வெண்ட் வெண்ட். இது வந்து வெண்ட் வெண்ட். பாத்தீங்களா? என் வாய் உப்பு போல ஊ இப்படி போச்சு. வெண்ட். ஓகேங்களா? வித்தியாசம் புரியுதா?
சரி, இந்த வெண்ட்னா கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட், கோ, வெண்ட், கான் அப்படி. ஓகேங்களா? செகண்ட் ஃபார்ம் ஆஃப் verb சொல்றீங்களா? கோ. பென் எழுதல. ஓகே. சோ உங்களுக்கு கோ, கோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் இந்த went, went. இது பாருங்க went. சில டைம் நிறைய பேருக்கு ரொம்ப சங்கடம், மனசுக்குள்ள நிறைய திங்ஸ் இருக்கும். யாருக்கிட்டயா பேசினா பெட்டரா ஃபீல் பண்ணும் இல்லையா? நிறைய வாட்டி அந்த மாதிரி நம்ம எல்லோருக்கும் ஆயிருக்கும். எல்லோரும் எந்த ஒரு வயசு இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல நம்ம இதை வந்து வென்ட்னு யூஸ் பண்ணலாம். அதாவது சென்டென்ஸ்னா வென்ட் இட் அவுட், யூ வில் ஃபீல் பெட்டர். வென்ட் இட் அவுட் அப்படின்னா உன் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே துப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சொல்லிடு, உனக்கு லைட்டா ஃபீல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ்லயும் சொல்லுவோம் இல்லையா? உன் மனசுல இருக்கிற பாரத்துல எல்லாம் இறக்கிடு, அப்போ உங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அததான் இங்க வென்ட். ஐ வென்டட் அவுட், ஐ வென்ட் இட் அவுட், யூ வில் ஃபீல் பெட்டர். என்கிட்ட எல்லாமே சொல்லிடு, அப்போ உனக்கு பெட்டரா ஃபீல் ஆகும். உன் மனசுல இருக்கிறதுல எல்லாம் துப்பிடுன்னு சொல்றதுதான் வென்ட் இட் அவுட். வென்ட் இட் அவுட். ஓகே. ஸோ ரெண்டு பேருக்குமே சிமிலர் சவுண்ட் இருந்தாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு. ஓகே. நீங்க ஹோமோஃபோன்ஸ் கிராமர்ல படிச்சிருப்பீங்க. ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், அதெல்லாம் டீட்டெயிலா நம்ம படிப்போம். அதுதான் இங்க இப்போ நீங்க பாக்குறீங்க. ஸோ நம்ம இப்போ வ அண்ட் வ ஓட வேர்ட்ஸை நம்ம இப்போ ஆக்டிவிட்டி மூலியமா பார்க்கலாமா? ஆல்ரைட். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு பார்த்தது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இது ஜேன் அதோட பெயர், ஜேன் அதோட சவுண்ட், இதோட பெயர் வந்து வ், அத வந்து பெயர் வந்து வி, சவுண்ட் வந்து வ், ஆக்ஷன் வந்து இது. இதோட பெயர் வந்து டபிள்யூ, சவுண்ட் வந்து வ, வ. இதோட ஆக்ஷன் வந்து ஜக்லர் பண்ற மாதிரி, ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜக்லர், ஜகிள் பண்றோம் நம்ம. இப்படி 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 கூட நம்ம ஆடலாம். ஜக்லர், ஜக்லர். ஓகே. சோ நம்ம இப்ப பார்த்தது ஜ, வ், வ, மூணு பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பிரசன்டேஷன்ல வேர்ட் வால் ஆக்டிவிட்டி மூலியமா வ அண்ட் வ ஓட வேர்ட்ஸ பார்க்க போறோம். எல்லோரும் என்ன பண்ணுவீங்கள்? ஆமாம், எல்லோரும் கூட்டி படிப்பீங்கள். யாருமே மனப்பாடம் பண்ண மாட்டீங்க. வெரி குட். ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன். நம்ம பார்க்க போறது இப்போ வந்து வேர்ட்ஸ். என்ன வேர்ட்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன பண்ணுது, சவுண்ட் எல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ரெண்டு ஸ்லாஷ்ல எழுதுவோம். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. வ்வு, 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 ஆன். பாருங்க, கூட்டி படிச்சா வ்வு ஆ, வேன், வேன். வ்வு ஆஸ்ட், வாஸ்ட், வ்வு ஆஸ்ட், வாஸ்ட். went, went. இதை நான் போர்ட்ல எழுதி காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு? went, went. valid, valid. ஓகேங்களா? எழுதணும்னா எழுதிக்கோங்க. west, 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 west. படத்தை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து இந்த கோட்டுக்கு உள்ள போடுறது தான் வெஸ்ட்னு சொல்றோம். visit, visit, visit. My friends are going to visit my house. என்னோட நண்பர்கள் என்னோட வீட்டுக்கு வரப்போறாங்கள் அப்படி சொல்றதுதான் visit my house. visit, visit. ஓகேங்களா? visit. ஸோ இதை நீங்க எப்படி படிப்பீங்க? நீங்க வந்து நிறைய பேர் வந்து எல்லா சவுண்டும் போட்டு எல்லா சவுண்டும் போட்டுருவாங்க, ஆனா கூட்டி படிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேர்ட்ஸ் எப்படி டிவைட் பண்ணி படிக்கணும். வ ஏ வே சிட், வே சிட், வே சிட். இதை தனித்தனியா படிச்சுட்டு அப்புறம் இந்த ரெண்டு வேர்டையும் கூட்டி படிக்கிறது. ஓகேங்களா? ஸோ விசிட் எப்படி படிப்பீங்க? விசிட், விசிட். All right.
அடுத்தது பாருங்க வெட். வெட் வெட்டினரி டாக்டரை தான் நம்ம வந்து வெட்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லணும். டேக் யுவர் பெட் டு த வெட். டேக் யுவர் பெட் டு த வெட். உங்கள் பெட், ஏன்னா உங்கள் வீட்டில் வளர்க்குற விலங்குகளை பெட்டுன்னு சொல்லுவீங்க. அந்த பெட்டை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. விலங்கு பார்க்குற டாக்டர் தான் வெட்டினரி டாக்டர்னு அழைப்போம். அதை தான் இங்கே வெட் என்று சொல்லப்படுது. ஓகேங்களா? ஆல் ரைட். ஸோ நம்ம வேர்ட்ஸை பார்த்துட்டோம். இப்போ வேர்ட்ஸை பார்ப்போம். இதுல யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்பவே கேட்டுக்கோங்க. ஆல் ரைட். இப்ப நம்ம பார்க்க போறது வேர்ட்ஸ். இது பாருங்க, கூட்டி படிங்க. நான் வெயிட் பண்றேன். எல்லோரும் கூட்டி படிக்கணும். யாருமே WASP அப்படின்னு படிக்க கூடாது. என்னன்னு கூட்டி படிப்பீங்க? எல்லோரும் சவுண்ட் போட்டு படிப்பீங்க. அப்ப இதை எப்படியே படிப்போம் நம்ம. வ் ஆ ஸ்ப வ் ஆ, என் வாய் ஆ ஏ இப்படிதான் போச்சு. ஞாபகம் இருக்கா? ஓட சவுண்டு வ். இங்க பாருங்க, வ் வ் ஆஸ்ப் வாஸ்ப் வாஸ்ப். ஓகே ரைட். அடுத்ததா பார்க்கலாமா? இது வந்து ஆரஞ்சு கலர்லயும் இருக்கும். நம்ம வீட்டுல வந்து கூட்டெல்லாம் கட்டும். மணல்ல வீடு கட்டும். நம்ம அந்த பிளக் பாயிண்ட் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா மணல்ல வந்து வீடு கட்டும். அதுதான் வாஸ்ப். இது பாருங்க, முடி. இது இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலும் மாத்தும் போது ஒவ்வொரு வாட்டியும் அவங்க முடியிலே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விக்கு போட்டு தான் செய்வாங்க. ஸோ உங்க விக்கு விக்கு விக்கு. இது பாருங்க, நான் போர்ட்ல காமிச்சேன் இல்லையா? வெண்ட். கோ ஓட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். என்டர் வெண்ட். படிங்க. ஒரு கண்ணை அடிக்கிறது தான் கண்ணு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு விங்க். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? இங்க் விங்க். இங்க் விங்க். அடுத்ததாக பாருங்க, ஒரு ஸ்பைடர் எல்லாம் வீடு கட்டும் இல்லையா? வெப்னு சொல்லுவாங்க. சிலந்தின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. வெப். என்ன சொல்லுவோம்? வெப் வெப். ஒட்டறை அடிப்போம் இல்லையா? வீட்டுல நம்ம எல்லோரும் ஒட்டறை அடிப்போம். அதை தான் வெப் எப் காப் வெப்னு சொல்லுவோம். அதை காப் வெப். ஆல் ரைட். எஸ். இப்போ நான் நம்புறேன் நீங்க எல்லோரும் எழுதி இருப்பீங்கன்னு நம்புறேன். யாரெல்லாம் எழுதலையோ திருப்பி வேணா காமிக்கிறேன், எழுதிக்கோங்க. ஆஸ்ப் வாஸ்ப். எக் விக். went went. ink wink. web. All right. இப்போ அடுத்ததாக போகலாமா? இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு? I will stop my screen sharing and come back to this. All right. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இங்க? பார்த்துட்டோம், பார்த்துட்டோம். இப்போ let's go to the next. Z. ஓகே, இது ஜெட்னு அதோட பெயர். அதோட சவுண்ட் வந்து என்னது? வெறும்னே ஓகே. அதோட ஆக்ஷன் வந்து கையில இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா போகாம ஜிக் ஜாக்கா போறதுதான். அதுதான் இதோட சவுண்ட். ஓகேங்களா? இதுதான் பார்க்க போறோம். அப்புறம் அது வந்து அடுத்தது. இப்ப இதோட வந்து எப்ப ஜிப். எப்ப ஜிப். இப்ப ஜிப். இது வந்து இதோட இது என்னது சவுண்ட்? இதை வந்து எக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதோட சவுண்ட் வந்து ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆக்ஸ் ஆக்ஸ் வேக்ஸ் வேக்ஸ். ஓகேங்களா? மெழுக வந்து நம்ம என்னவா சொல்லுவோம்? ஆக்ஸ் வேக்ஸ் வேக்ஸ். ஸோ இது வந்து ஆக்ஸ் வேக்ஸ். ஸோ ஜிப் அண்ட் வேக்ஸ். ஓகே.
ஸோ இதுல வந்து நீங்க கேட்கலாம் மிஸ் இது டபிள்யூல எக்ஸ்ல ஆரம்பிக்க வேர்ட் சொல்லுங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்டார்டிங்ல வரும்போது ஜன்னு சவுண்டு போடும். ஜ, ஜாந்தியம், ஜைலம், ஜெராக்ஸ், ஆக்ஸ். இங்க பாத்தீங்கன்னா எண்டுல வரும்போது க்ஸ்ன்னு சத்தம் போடுது. இங்க வந்து ஜன்னு சத்தம் போடுது. வேற வேற சவுண்டு போடுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கிற எக்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் அப்புறமா பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து நீங்க இந்த எண்டுல வர்றது எக்ஸ் வந்து க்ஸ்ன்னு வருது. இங்க பாரு ஆக்ஸ், ஜெராக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட்ல வர்றது வந்து ஜன்னு சத்தம் போடும். லாஸ்ட்ல வர்றது வந்து க்ஸ்ன்னு சத்தம் போடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பாப்புலர்லி இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து ன்னு சத்தம் போடுது, ஜெராக்ஸ். ஓகே, லாஸ்ட்ல வந்து க்ஸ்ன்னு சத்தம் போடுது. அப்ப இப்ப இதோட ஆக்ஷன் வந்து என்னன்னா, இதோட ஆக்ஷன் வந்து ஓட ஆக்ஷன் வந்து கையை எப்படி வச்சுட்டு நம்ம ஜிக் ஜாக் போற மாதிரி. அப்புறம் எக்ஸோட ஆக்ஷன் வந்து இப்படி க்ஸ், க்ஸ். ஒரு எக்ஸ கையில பண்ணிக்கோங்க, க்ஸ், க்ஸ், க்ஸ். அப்படி பண்ணணும். ஆல்ரைட். ஸோ அதை தான் நம்ம அங்க பார்ப்போம். நம்ம இப்போ அதோட வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஜெட் அண்ட் எக்ஸோட வேர்ட்ஸை நம்ம ஆக்டிவிட்டி மூலியமா பார்க்கலாம். ஆல்ரைட். எஸ். ஓட வேர்ட்ஸை பார்க்குறோம், பார்த்துக்கோங்க. என்னது? ஓகேங்களா? இது என்னன்னு படிங்க. எல்லோரும் SIX படிக்காதீங்க. எப்படி படிக்கணும்? சிக்ஸ், சிக்ஸ். இது படிங்க. எல்லோரும் கூட்டி படிங்க. பிள்ளைகளே கூட்டி படிங்க. எக்ஸ் எட். ஓகே, எப்படி படிப்பீங்க? எ எக்ஸ் எட், எக்ஸிட், 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 எக்ஸிட். ஓகேங்களா? எக்ஸிட். அடுத்தது பாருங்க. எக்ஸிட்னா நீங்க தியேட்டரோ இல்ல ஏதோ மால் எல்லாம் போனீங்கன்னா வெளியே போடுறதுக்காக அங்க ஆரோ மார்க் போட்டு எக்ஸிட்னு போட்டு வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா அங்க மக்களே? ஆல்ரைட். அடுத்தது பாருங்க. ஃபிக்ஸ். எதையாவது ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டூல்ஸ் வேணும். கரெக்டா? அப்ப நம்ம அதை ஃபிக்ஸ். இது பாருங்க, படிங்க. நான் உங்களுக்கு டைம் கொடுக்கறேன். நீங்க படிச்ச உடனே நான் படிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. படிங்க. Fox, 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 fox. Mix, mix. Action ஓட பண்ணோம்னா x, mix, mix. இது பாருங்க. b, b, b. box, box, box. வெரி குட், வெரி குட். எல்லோரும் நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். யாரெல்லாம் எழுதலையோ திருப்பியும் காமிக்கிறேன் பாருங்க, எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சிக்ஸ், சிக்ஸ். எக்ஸ் இட், எக்ஸிட். ஃபிக்ஸ், ஃபிக்ஸ். ஃபாக்ஸ், ஃபாக்ஸ். மிக்ஸ், மிக்ஸ். box, box. Alright? Yes. இப்போ நம்ம வேர்ட்ஸ்க்கு போறோம். ஆல்ரைட். இப்போ நம்ம வேர்ட்ஸ் பார்க்க போறோம். zip, zip, zip. அடுத்தது பாருங்க. zig, zig, zag, zag, zig, zag, zig, zag. zest, zest, zest. எழுதிட்டீங்களா?
ப அ பஸ். பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காதுல இல்ல கொசு கூட பாத்தீங்கன்னா சில டைம் காதுல வந்து சத் பண்ணும், அதுதான் பஸ். த பீஸ் ஆர் பஸ்ஸிங், பஸ் அப்படிங்க. ஓகே, பஸ். இங்க பாத்தீங்கன்னா அந்த பீ இங்க வரைஞ்சிருக்காங்க பாருங்க, அது அப்படி சத்தம் போட்டு போகுது, பஸ். ஆல்ரைட். ஸோ எல்லோரும் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். இப்போ நம்ம வந்து போர்டுக்கு வரலாம், ஸ்டாப் ஷேர் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம். ஆல்ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு ஜ பார்த்தோம், வ பார்த்தோம், வ பார்த்தோம், ஸ், ஸ். இது எல்லாமே பார்த்தோம். இப்போ என்ன பேலன்ஸ் இருக்கு அதையும் பார்த்துடலாமா? ஷெல் வி சி? ஏமா, பேர்டு நம்ம பாடும்போது ஏ பி சி டி EF G H I J K L M N O P, இப்படிதானே பாடுவோம். அப்ப நம்ம இது எப்படி பாடலாம்? abcd afg ஹைஜக பண்ணலாமா? ஓகே. இப்போ ஆப். அதுக்கு அடுத்து நம்ம கத்துக்கவே இல்லையே மிஸ். கியூ கத்துக்கவே இல்லையே மிஸ். எப்படி கியூவோட சவுண்ட் என்ன? இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் நம்ம ஃபுல் பாட்டு பார்க்கலாம். ஓகே. இப்போ கியூ, இங்க கியூ ஆப் குவ, குவன்னு சொல்லுவோம் அதை. ஆனா கியூ வந்து எப்பவுமே தனியாவே வராது. நீங்க கவனிச்சு பாருங்களேன். கியூ எப்பவுமே அதுக்கு ஒரு துணை வேணுமா. அது தனியா அது யாருக்கெல்லாம் நைட்ல ரூம்க்கெல்லாம் போறதுக்கு சில டைம் பயப்படுவீங்க? எத்தனை பசங்க பயப்படுவீங்க? இன்னும் கூட நிறைய பசங்க பயப்படுவீங்க இல்லையா? அது மாதிரிதான் இந்த கியூ வந்து. ஆனா பயப்படணுமா நம்ம? ஆஹா, நம்ம வீடு தானே. யூ ஹேவ் டு பி பிரேவ். ஓகே, எல்லோரும் தைரியமாக இருக்கணும். ஓகே. சோ நம்ம வீட்லயே நம்ம தைரியமா இல்லைன்னா வெளியே போய் எப்படி தைரியமா இருப்போம்? சோ தைரியமா போங்க, வீட்டுக்குள்ள தானே இருக்கோம். வீட்டுல போய் சின்ன சின்ன இந்த மாதிரி அடி உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும், பேபி ஸ்டெப்ஸ். வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் தைரியத்தை காமிச்சோம்னா வெளியே தானா தைரியம் வந்துடும். ஓகே. ஸோ ரூம்க்கெல்லாம் போகும்போது இருட்டா இருந்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நான் என்ன பண்ண, நம்ம கொஞ்சம் தைரியமா போயிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் நம்ம பயத்தோட வெளியே வரணும். நம்ம தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். வெளியே வந்து நம்மளுக்கு எத்தனை பேர் சொன்னாலும் இந்த மாதிரி பயப்படாத, போ ரூம்குள்ள போ, இருட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாலும் நம்மளுக்கு பயமா தான் இருக்கும். நம்ம வந்து அவங்க பேச்சு கேட்டோம்னா நம்மளுக்கு கேட்க வேண்டாம், அவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கறது, எனக்கு பயமா இருக்கு, கூட வான்னு நம்ம சொல்லுவோம். பட் நம்ம பயத்தை நம்ம தான் போக்க முடியும். ஸோ நீங்க தான் முயற்சி எடுக்கணும். அது மாதிரி கியூக்கும் எவ்வளவோ சொல்லிட்டோம், நீ தனியா போ தனியா போனா, ஆனா கியூ கேட்கவே மாட்டேங்குது. அப்போ கியூ என்ன பண்ணுச்சு? கியூ வந்து நம்ம வவல்ஸ் இருக்குல்ல, என்ன எத்தனை வவல் இருக்கு? AEIOU, இந்த 5 வவல் இருக்கு இல்லையா? இதுல இருந்து யார கூப்பிட்டுருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க? இதுல இருந்து ஒருத்தரை தான் அது எப்பவுமே துணைக்கு கூப்பிடும். யார் அது? கரெக்ட். யூ தான் அந்த துணை ஆள். ஓகே. ஓகே. ரைட். ஸோ கியூ வந்து எப்பவுமே யூவோட தான் வரும். நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேர்டு கொடுக்குறேன், குவாக். குவாக் எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? குவா, குவா, ஆ, குவாக். ஓகே. குவிஸ் எழுதுங்க, குவிஸ். கூ, நீ வேணா குவா இஸ் இப்படி எழுதுறீங்க? இல்ல, நம்ம அப்படி எழுதுறது இல்ல. நம்ம எப்படி எழுதுறோம்? குவ, குவ சவுண்ட் வந்தாலே யூவோட தான் நம்ம எழுதுறோம். குவ இஸ் குவிஸ், இப்படிதானே எழுதுறோம். சோ கியூ எப்போ எல்லாம் வந்து வருதோ யூவோட தான் வரும், அது தனியா வரவே வராது. ஆல்ரைட். எஸ். ஓகே. எஸ். ஸோ எப்பவுமே ஞாபகம் என்ன வச்சுப்பீங்க? கியூவோட சவுண்டு வந்தாலே டிஃபால்ட்டா யூ கூட எழுதணும். குவிஸ், குவாக்கு, குவிக், இந்த மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் கியூவோட வந்தாலும் அது யூவோட தான் வரும். ஓகேயா? குவெஸ்ட், கொஸ்டின் நீங்க எழுதுறீங்களா? அதுல குவெஸ்ட், 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 குவெஸ்ட்.
அப்பவும் பாருங்க Q வந்து யூவோட தான் வருது. இப்போ அந்த Qவோட வேர்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். நம்ம பாட்டை முடிச்சிட்டு நம்ம Qக்கு போலாமா? போலாமா? ஓகே. ஆ ப குவ ஸ்ட. ஓகே. யூ வி டபிள்யூ. அடுத்தது எக்ஸ். இந்த ஒய் இப்போ நம்ம கத்துக்கணும். இந்த ஒய் நம்ம கத்துக்கணும். ஒய் வந்து என்ன சவுண்ட் போடும்னா ய ய ய ய. யவும் சொல்லக்கூடாது. எ எ கொஞ்சம் யக்கும் பாதியா எ எ எ அப்படி சொல்லணும். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம ஒய்க்கும் கியூக்கும் என்ன ஆக்ஷன் அப்படின்னு நம்ம காமிக்கலாம். அப்போ நான் உங்களுக்கு பாட்டும் உங்களுக்கு படிச்சு காமிச்சிடுறேன், மொத்தம் பாட்டும். அதுக்கப்புறமா ஆக்ஷன் பார்த்துட்டு நம்ம மொத்தம் பாட்டு ஆக்ஷனோடையும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ இது வந்து இதோட ஆக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா குவ குவ குவாக் குவாக் குவாக். டக் எப்படி குவாக் குவாக் பண்ணுதோ அது மாதிரி குவ 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 குவ. இதுதான் ஆக்ஷன். ஏக்கு வந்து ஒரு ஒய்ய கையில இப்படி 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 ஒரு ஒய் வச்சுக்கோங்க கையில. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ. ஒரு ஒய்ய நம்ம கையில அப்படி ஃபார்ம் பண்ணிட்டு ஏ ஏ ஏ ஏ ஏ. ஆல்ரைட். புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம வந்து ஒய்யும் பார்த்துட்டோம், கியூவும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து பாட்டு படிச்சுட்டு போறோம். நம்ம ஒய்யோட வேர்ட்ஸ் நீங்க பார்க்கணும்னா நீங்க வந்து எஸ் ய எஸ் எஸ் ய எஸ் எஸ் யப் யப். டுமாரோ ஐம் கோயிங் டு த மூவி. யப் யப். எஸ்ன்னு சொல்றதுக்கு இன்னொரு வேர்டு யப்பும் சொல்லலாம் நம்ம. ஓகே. எஸ். ஸோ ய. அண்ட் ஒய்க்கு வந்து மற்ற வேற சவுண்ட்ஸும் இருக்கு. அது நம்ம பொறுமையா அடுத்த கிளாஸ்ல இல்ல அதுக்கும் அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம். பட் இப்போத்துக்கு ஒய் வந்து ஸ்டார்டிங்ல வரும்போது அதுக்கு வந்து ய ய ய ய சவுண்ட் தான் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம பாட்டு படிக்கலாமா? நம்ம நான் சொல்ல சொல்ல என் பின்னாடியே ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. என் பின்னாடியே பாட்டை படிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி டிவிஷன் படிச்சு படிங்க. ஸோ தட் இதுதான் நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3, இது நம்பர் 4, இது 5, 6, இது 7. ஓகே. இந்த மாதிரி 7 டிவைட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அந்த பாட்டு ஃபுல்லா ஞாபகம் வந்துடும். பாட்டுவா படிச்சோம்னா நம்மளுக்கு மறக்கவே மறக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க எப்படி சின்ன வயசுல ஏபிசிடி சாங் இன்னும் கூட மறக்காம இருக்கீங்களோ அதே மாதிரி இதையும் மறக்காம இருக்கிறதுக்கு நம்ம பாட்டா படிச்சுட்டோம்னா நம்மளுக்கு இது எல்லா சவுண்ட்ஸும் மனப்பாடம் ஆயிடும். கரெக்டா? அப்ப நம்ம பாடலாமா? ஆபகட. பாடுங்க, என் பின்னாடியே பாடுங்க. பாடுங்க. ஆபகட. இப்போ உங்களோட டர்ன், நீங்க பாடுங்க. வெரி குட். பாடி இருப்பீங்க நான் நம்புறேன். அடுத்தது அஃபக. வெரி குட். ஹைஜக. வெரி குட். சூப்பரா பாடுறீங்க எல்லோருமே. ல் ம் ன். இல்மாலாம் சொல்லக்கூடாது. ல ம ந அப்படி சொல்லக்கூடாது. இது லவும் கிடையாது, இது மாவும் கிடையாது. குட் குட் ஜாப். அடுத்தது ஆப குவ ஸ்ட. ஆப குவ. முதல்ல இதை பார்த்துக்கோங்க. ஆப குவ. அடுத்தது ஸ்ட. ஸ்ட. வெரி குட். அ வ் வ. அ வ் வ. இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன்ல வ் வ. ஓகே. அ வ் வ. க்ஸ், ய ஸ். க்ஸ், ய ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் சவுண்ட்ஸ் பார்த்தோம்? இன்னைக்கு இதை பார்த்தோமா? ஜ பார்த்தோமா? அப்புறமா இந்த கோ பார்த்தோமா? அப்புறமா வ பார்த்தோமா? அப்புறம் இது எல்லாமே பார்த்தோம். ஓகே. ஸோ இன்னைக்கு எத்தனை சவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம்? 1 2 3 4 5 6 7. 7 சவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் 7 டிவிஷன்ஸ் ஆஃப் ப்ராக்டிசிங் த வாட் டு சே த சாங். ஓகே. ரைட். வெரி கிளியர். எஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஆக்ஷனோட அந்த பாட்டை காமிச்சிட்டு அப்புறம் நம்ம ஆக்டிவிட்டியில பார்ப்போம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆக்ஷன்லாம் படிப்போமா? ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்ல இருந்து பண்றேன். நீங்க போர்டை பார்த்துட்டு எனக்கு நீங்க ஆபக்கோட வந்து இப்படி பார்த்துக்கோங்க. வேணா இது எனக்கு அப்புறம் ஆக்ஷன் பண்ண முடியாது. ரைட். ஓகே. நான் இங்க ட்ரை பண்ணி இங்க வச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க.
All right, என்னால போர்டு வைக்க முடியல. Okay, I'll keep it like this, right? Okay, let's do it now. Okay, together. Ready? எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஆக்ஷனோட பண்ணணும். ab, d, f, g, h, I, j, k, l, m, n, o, p, okay, qu, r, s, t, w, w, s, y, z. ஓகேங்களா? ஆக்ஷனோட உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம A to Z ஓட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரீகேப் பண்ணிட்டோம். அதோட சவுண்ட்ஸும் பார்த்துட்டோம். அதோட பாட்டும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வேர்ட் வால் ஆக்டிவிட்டி மூலியமா நம்ம வந்து என்ன சவுண்ட்ஸ் குவும் இதோ யோட சவுண்ட்ஸ் வேர்ட்ஸ் பார்க்கலாம். பார்க்கலாமா? ஆல் ரைட். பார்த்துட்டு இன்னைக்கு செஷனை முடிச்சுக்கலாம். வெரி குட். நான் சொன்ன மாதிரி கியூ வந்து யூவோட மட்டும்தான் வரும், தனியா வரவே வராது. நீங்க என்ன போய் டிக்ஷனரியில போய் வேர்ட்ஸை பாருங்க. ஏதாவது கிடைச்சதுன்னா எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்? ஸோ இங்க பாருங்க, குவ ஏ க குவிக், குவ ஏ க. ஸோ இங்க எத்தனை உங்களுக்கு பாருங்க. இப்போ இங்க குவ என்றது ஒரு சவுண்ட், இது ஒரு சவுண்ட் குவ. அப்புறம் என்றது ஒரு சவுண்ட். ஓகே, இந்த சிகேன்றது ஒரு சவுண்ட். ஸோ மொத்தம் எத்தனை? ஒன்று, ஒன்று, ரெண்டு, மூணு. மூணு சவுண்ட்ஸ் இருக்கு. பட் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கீங்க? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு அண்ட் அஞ்சு. கரெக்டா? ஸோ 1, 2, 3 சவுண்ட்ஸ் இருக்கு, பட் 5 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க டிக்டேஷன் வேர்ட்ஸா எழுதும் போது நல்லபடி கவனிக்கணும். உங்களுக்கு குவ அப்படின்னா கியூ யூ எழுதணும். வெறும்னே கியூ எழுதுனீங்கன்னா தப்பா வரும் உங்களுக்கு. குவ ஏ க குவிக். வெரி குட், வெரி குட். ஸோ எல்லாரும் இப்படி வேணா எழுதிக்கோங்க. இதுல 5 லெட்டர்ஸ் இருக்கு, ஆனா 3 சவுண்ட்ஸ் தான் இருக்கு. ஆல்ரைட், எஸ். நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். ஆல்ரைட், அடுத்ததாக பார்க்கலாம். குவ ஆக் குவாக். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா குவ குவன்றது ஒரு சவுண்ட், என்றது ஒரு சவுண்ட், குக்கன்றது ஒரு சவுண்ட். ஸோ மூணு சவுண்ட் இருக்கு, பட் 5 லெட்டர்ஸ் இருக்கு. இது பாருங்க. அடுத்ததாக குவ ஏட். இதெல்லாம் நான் மூணு சவுண்ட் இருக்கு. அகைன் we are writing 4 letters because Q doesn't come alone. Q வந்து தனியா வராது, U ஓட மட்டும்தான் வரும். So quit, quit, do not quit. Okay, quill, quill, குவ ஏ ல quill, குவ ஏ z z z சொல்லக்கூடாது, z quiz, quiz. ஆல்ரைட், எஸ், வெரி குட். ஸோ எல்லோரும் குவக் குவக் வேர்ட்ஸ் எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அடுத்ததாக போலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இயர் வேர்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஒய் வந்து எப்பவுமே ஸ்டார்டிங்ல வரும்போது இய இய சத்தம் கொடுக்கும். இது பாருங்க, ய ஆக் யாக் 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 சொல்லக்கூடாது, இதை யாக். அதனால தான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து அதை யாக் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? யாக். யாக்குன்றது எந்த மிருகம்ன்றது நான் படத்திலேயே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அடுத்ததாக பாருங்க, ய ஆம் யாம் யாம். கிழங்கு, ஆல்வழி கிழங்குன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. இந்த கிழங்க நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்றது உண்டு. யாம் யாம்
யம். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. த யாம் வாஸ் யம். இப்ப இந்த யாமே வந்து ரொம்ப யம்மியா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது த யாம் வாஸ் யம் அப்படின்னு நீங்க எழுதலாம். இது என்னது? கத்தி பேசுறாங்க, கத்துறாங்க, அப்படியே யாரையோ வச்சுக்கோங்க. எல். எப்படி படிக்கணும் அது? ய. எல். எல். ய. எல். எல். ஓகே, இது என்ன? எஸ். எஸ் ஆர் நோ என்றது ஒரு ஒரு கேள்வி. இது பண்ணிட்டிய வேலை அப்படின்னு சொன்னா எஸ் நம்ம சொல்லலாம், இல்ல நோன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல என்ன சொல்லுது? எஸ், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு உற்சாகத்தோட ஒருத்தவங்க இங்க சொல்லியிருக்கா. படத்துல நீங்க பாத்தீங்கன்னா எஸ், வாவ், நான் பண்ணிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த எஸ் தான் இங்க வந்து அவங்க இந்த படத்துல நம்மளுக்கு தெரியுது. சரி, வெரி குட். ஸோ உங்களுக்கு இயர் வேர்ட்ஸும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இன்னைக்கு கத்துக்கிட்டோம். நம்ம நம்ம வந்து இந்த ஏ டு Z உள்ள வேர்ட்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்துட்டோம். ஆப், கர்ட், அஃபக, ஹ, ஈஜக, ஆப்ப, குவர்ஸ்ட், அ, வ, க்ஸ், இந்த மாதிரி நான் எப்படி கண்டினியூஸா படிச்சேனோ சவுண்ட்ஸை, அந்த மாதிரி நீங்க ஏபிசிடின்னு இப்படி ஏபிசிடி அப்படி பாட்டு படிக்காம ஆப கட அஃபக ஹைஜக ஆப குவர்ஸ்ட் ஒர்க்ஸ் எஸ் அப்படின்னு நீங்க நான் இப்ப பாட்டு படிச்ச மாதிரி வீட்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜாலியா பாடுங்க. எல்லா சவுண்ட்ஸும் ரிவைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.